வணக்கம். இன்றைய தினம் பேரம்பாக்கம் இஷ்ட சித்தி லிங்கேஸ்வரர் கோயிலில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேரம்பாக்கம் சோழீஸ்வரர் கோயிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. கூவம் நதிக்கு அருகே உள்ளது. தல வரலாறு: இந்த தலத்தில் அமைந்துள்ள பெருமானை பெயர் கொண்டு அஷ்டமா சித்தியில் சம்பந்தப்பட்ட தலம் என்று ஊர்ஜிதப்படுகிறது. ஈசத்துவம் என்ற சித்தியோடு சம்பந்தப்பட்டவர். வேண்டுமென தரும் பெருமாளாக இவர் உள்ளார். காலத்தின் சீற்றத்தால் பல கோயில்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போய் தற்போது சிறிய அளவில் காட்சி தருகின்றன. சதுர பீடாவுடையார் இந்த பெருமானை தொடர்ந்து 3 திங்கட்கிழமை வழிபட்டால் 16 மங்களங்களும் கிட்டும். திருப்பணிக்கு பின் நல்ல நிலை உள்ளது. மக்கள் பேறு கிட்டும். ஒவ்வொரு முறையும் இவ்வாலயத்தின் விமானத்தில் வைக்கப்படும் கலசங்கள் களவு போகிறதாம். பேரம்பாக்கத்தில் ஏகாந்தமாக தனியாக மங்களேஸ்வர சுவாமி நந்தியம் பெருமானுடன் வானம் பார்த்த லிங்கமாக உள்ளார். விரைவில் இந்த கோயிலை மீண்டும் அமைக்க அடியார்கள் பெரும் முயற்சி செய்து வருகிறார்கள். 4 சிவாலயம் இருந்த ஊர் காசி விஸ்வநாதர் கோயில் முற்றிலும் சிறிதமைந்த ஆலயம். முருகன் சிலை அருகில் உள்ளது. இதைத் தவிர மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் திருக்கோயிலின் சிலை, அம்மன் சிலையும் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது சோழீஸ்வரர் கோயிலே பிரசித்தமாக உள்ளது. வயல்வெளி அருகே மிகவும் சிதிலமான ஒரு கல்வெட்டு உள்ளது. வையப்ப நாயக்கர் என்பவரின் பிரதிநிதியின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.